சென்னையில் நெரிசல் மிகுந்த சாலைகளில் வாகனங்களை நிறுத்துவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். சிங்கார சென்னைன்னு சொல்லப்படக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகனங்களுடைய அவ்வப்போது விபத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நோ பார்க்கிங். குறிப்பாக நோ பார்க்கிங் சென்னையில் அதிகமான குறுகலான சாலைகளும் இருக்குது, பெரிய சாலைகளும் இருக்குது. ஆனால் நோ பார்க்கிங்னு பதாகைகள், அதாவது இந்த போர்டு வைத்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வாகனங்கள் அப்படியே நிறுத்திவிட்டு அவர்களுடைய சொந்த வேலைகளுக்காக செல்லக்கூடிய காரணத்தினால அதிக வாகன நெரிசல், அதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதே சமயம் இதனால் பல விபத்துகளும் ஏற்படுது. கடந்த சில வருடங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம், சென்னை மாநகராட்சியில் அதிக அளவில் நடைபாதை ஆக்கிரமிப்பின் காரணமாக பாதசாரிகள் அதில் நடக்க முடியாமல் சாலைகளை பயன்படுத்தினால விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு. அப்படி சாலைகளை பயன்படுத்தக்கூடிய நேரங்கள்லையும் அந்த சாலைகளில் நோ பார்க்கிங் பண்ணி அந்த போர்டு வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான வாகனங்கள் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காரணமாக பாதசாரிகளுக்கும் விபத்து ஏற்படுகிறது. அதே சமயம் அந்த குறுகலான சாலைகளில் பயணிக்கக்கூடிய வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக திடீரென்று நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அந்த பகுதியிலையும் விபத்துகள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது. மெயினாக அந்த பீகார்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய 8 மணிலேருந்து காலை 11 மணி, அதே சமயம் மாலை நேரத்தில் பார்க்குறப்ப குறிப்பாக 4:30 சாயந்தரம் 7-8 மணி இந்த சமயங்களில் நோ பார்க்கிங் பகுதியில் அதிகமான வாகனங்கள் அணிவைத்து நிற்க வைக்கப்படுகிறதுனால அந்த குறுகிய பகுதியில் வாகனங்கள் கடந்து செல்வதற்கு அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சிக்னல் அப்படிங்கிறது ஒரு 60 செகண்ட்லேருந்து 90 செகண்ட் அல்லது ஒரு நிமிஷம் 30 செகண்டு அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் சிக்னல் போடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துலையுமே அந்த பகுதியை எளிமையாக வாகனம் கடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருபுறமும் சாலையில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதற்காக பெருநகர சென்னை மாநகரத்தினுடைய குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் அதிக நடவடிக்கை எடுத்து வந்தாலும் அவ்வப்போது விழிப்புணர்வு மக்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதனால் நிறைய விபத்துகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் கடந்து செல்லப்படக்கூடிய அவசர வாகனங்கள், குறிப்பாக தீயணைப்பு வாகனங்களாகட்டும், ஆம்புலன்ஸ் வாகனங்களாகட்டும், இவை கடந்து செல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுறதுனால எக்கச்சக்கமான உயிர்கள் மிக ஆபத்தான சூழலுக்கு செல்வது அப்படிங்கிறத வாகன ஓட்டிகள், வாகனம் வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுகிறது. பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தாலும் தன்னுடைய விஷயங்களில் தன் சமுதாயத்தின் மீதான அக்கறையை கொண்டு பொதுமக்கள் அனைவருமே இதில் ஒத்துழைப்பு நல்கினா மட்டுமே இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம விடுவிச்சுக்க முடியும். இதனால் பலர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை கண்ணார தினசரி பார்க்க முடிகிறது. அதனால் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய போக்குவரத்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்கி மக்கள் குறிப்பாக இந்த நோ பார்க்கிங் போர்டு வைத்திருக்கக்கூடிய இடங்களில் சாலைகளை கணிச்சு தான் அவங்க வச்சுருக்காங்கன்றதை உணர்ந்து அந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்தாமல் இருந்தாலே இந்த போன்ற விபத்துகள் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாகவும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் நாகராஜன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.